பிள்ளைகள் நாங்க பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. இதுல நாங்க பிள்ளைகள் வர்க்க மூலத்துக்கு உள்ள இன்னொரு வர்க்க மூலம் இருக்கிறது உங்களுக்கு விளங்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் உள்ள இருக்கக்கூடிய இந்த வர்க்க மூலத்தை தான் நான் சுருக்கணும். இந்த வர்க்க மூலத்தை இல்லாம செஞ்சாதான் நான் இதை என்ன செய்யலாம் பிள்ளைகள், இதோட இதுல இருக்கக்கூடிய அந்த கோவையை நான் கூட்டலாம். ஃபர்ஸ்ட் இந்த வர்க்க மூலத்தை நான் இல்லாமக்கணும் பிள்ளைகள். அதுக்கு எனக்கு பயன்படுற ஐடியா என்னென்றால், இப்ப எக்ஸின் வர்க்கத்துக்கு பிள்ளைகள் வர்க்க மூலம் இருந்தால் விட என்னென்றால் எக்ஸ். வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் இருந்தால் நாங்க வர்க்கத்தையும் வர்க்க மூலத்தையும் சுருக்கலாம் பிள்ளைகள். விளங்குதா? இப்ப இது ரெண்டையும் நாங்க சுருக்கிட்டு எக்ஸ் விட எழுதலாம் பிள்ளைகள். அதே ஐடியாவைத்தான் பிள்ளைகள் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று இருக்குது. எக்ஸாக ஒன்று முழுவதின் வர்க்கத்துக்கு பிள்ளைகள் வர்க்க மூலம் இருக்குது அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னு சொன்னால், வர்க்கத்தையும் வர்க்க மூலத்தையும் நாங்க சுருக்கிற நேரம் எங்களுக்கு விட என்ன வரும்டா பிள்ளைகள், எக்ஸாக ஒன்று. அப்ப இதுல இருந்து விளங்கோனும் வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் வந்தால் அந்த வர்க்கமும் வர்க்க மூலமும் சுருக்கப்பற்றும் அப்படின்னு சொல்லி. அப்ப பிள்ளைகள் எனக்கு தந்த இந்த கோவையில இதுக்குள்ள இருக்கக்கூடிய 4x வர்க்கம் சக 36x சக 81 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கோவையை நான் இப்படி வர்க்கமாக எழுத இயலுமா, முழுவதின் வர்க்கமாக எழுத இயலுமா அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதை பிள்ளைகள் சிம்பிளாக நாங்க எழுதலாம். இப்ப பாருங்க பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கம் சக 4x சக இந்த வர்க்க மூலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோவைய பிள்ளைகள் 2x சக 9 முழுவதின் வர்க்கமாக எழுதலாம். முழுவதின் வர்க்கமாக இப்படி எழுதலாம். ஓகே, முழுவதின் வர்க்கமாக நாங்க எழுதிட்டோம். இது விளங்கிட்டா பிள்ளைகள்? அப்ப இது முழுவதின் வர்க்கமாக எழுதுறது எங்களுக்கு விளங்கல்ல அப்படின்றவங்க சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான விளக்க வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்றேன். ஓகே, இவ பிள்ளைகள் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்க்கமும் வர்க்க மூலமும் சுருக்கப்பற்றும். அப்படி சுருக்கப்பட்டால் எனக்கு என்ன வரும், எக்ஸ் வர்க்கம் 4x சக 2x சக 9 தான் பிள்ளைகள் வரும். அதுக்குள்ள இருந்த வர்க்க மூலம் இல்லாம போயிற்றும். ஓகே, இப்ப என்ன நடக்கும்டா பிள்ளைகள், இந்த இடத்துல எனக்கு இந்த 4xையும் 2xையும் கூட்டலாம். அப்படி கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன வரும், எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 9 அப்படின்னு சொல்லி வர்க்க மூலத்தை நான் எழுதணும். இப்ப பிள்ளைகள் நான் இதுலயும் செய்ய வேண்டிய வேலை என்ன, இதுலயும் நான் வர்க்க மூலத்தை இல்லாம செய்யணும் பிள்ளைகள். அது இதுலயும் நான் வர்க்க மூலத்தை இல்லாம செய்யணுமாக இருந்தால் உள்ளுக்கு இருக்கிற அந்த கோவை என்ன செய்யணும், நான் வர்க்கமாக எழுதணும். அப்ப உள்ளுக்கு இருக்கிற கோவையை நான் வர்க்கமாக எழுதுறது அப்படின்றால் எக்ஸாக 3 முழுவதின் வர்க்கம் எழுதலாம் பிள்ளைகள். வெளியே வர்க்க மூலம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும், இங்க இருக்கக்கூடிய வர்க்கமும் வர்க்க மூலமும் சுருக்கப்பட்டால் எனக்குரிய விட எக்ஸாக 3 அப்படின்றது கிடைக்கும். இதான் பிள்ளைகள் இதுக்குரிய ஐடியா. இது விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அப்ப இதை நான் வர்க்கமாக மாத்தி எழுதுற இந்த ஸ்டெப், இதுல இருந்து நான் இதை வர்க்கமாக மாத்தி எழுதுற இந்த ஸ்டெப்பும் சரி, அல்லது இந்த கோவையிலிருந்து நான் 2x 9 முழுவதின் வர்க்கம் வர்க்கமாக எழுதக்கூடிய இந்த ஸ்டெப்பும் விளங்காதவங்க சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி வர்க்கமாக்கி எழுதுற அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.